ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான செட்டிநாடு வெண்தேங்குழல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா 6 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் உளுந்து போட்டு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உளுந்தை வறுக்கணுங்கிறது இல்லை, டைரெக்டாக இந்த பச்சரிசியோட 1.5 டம்ளர் உளுந்தை போட்டு மிஷினில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை சலிச்சும் வச்சாச்சு. இப்போ இதுக்கு என்ன போட போகிறோன்னா கருப்பெள்ளு சேர்க்க போகிறோம். இதுக்கு திட்டமாக கருப்பெள்ளு, இதுக்கு திட்டமாக ஒரு 25லேருந்து ஒரு 30 கிராமு வெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துன்னு வந்துடலாம். உப்பு சேர்க்கணும். இப்போ பாருங்கோ, வெண்ணெய், எள், பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுண்டாச்சு. இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுன்றலாம். இப்போ கலந்து விட்ட பிறகு மொத்த மாவுலையும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா நாள் ஆக ஆக புளிச்சுன்னுட்டு செவந்து போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பிசைய போகிறோம். இப்போ வெண்ணெய், எள், பெருங்காயம், சால்ட், உப்பு எல்லாம் நல்லா கலந்தாச்சு. உளுத்த மாவும் கலந்துண்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பிசைஞ்சு புழிஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கோ. வெள்ளை இருக்கும். செட்டிநாடு தேங்குழலுக்கு ஏற்ற மாதிரி பேர். நல்லா வெள்ளை இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த பாருங்கோ, மொத்த மாவையும் நம்ம தண்ணி ஊற்றி பிசையாமல் கொஞ்சமாக மாவு எடுத்து ஏற்கனவே எள், பெருங்காயம், சால்ட், உப்பு ப்ளஸ் வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுருக்கோம். கொஞ்சமாக அதுலேருந்து மாவு எடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த பதத்துக்கு வச்சுட்டுருக்கேன். இப்படி கை வச்சோம்னா அழிந்துறது பற்றியெல்லாம் ஒட்டாமல் இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. இப்போ நம்ம உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன். இந்த பாருங்கோ, இதுதான் செட்டிநாடு தேங்குழல் அச்சு. 5 ஓட்டை இருக்கும். உங்கள்கிட்ட இந்த செட்டிநாடு தேங்குழல் அச்சு இல்லைன்னா 3 ஓட்டை உள்ளதுலேயும் வச்சும் புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கோ. இந்த பாருங்கோ, இந்த மாதிரி ஒரு ஜார்னி கரண்டியில் வெண்ணெயோ அப்படின்னா எண்ணெயோ தடவிண்டு புழிஞ்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு காஞ்சி வந்துடுத்து. இப்போ ஒன்று போடுறத காமிக்கிறேன் பாருங்கோ. இருக்கும். இந்த பாருங்க, கடாயில் புழிஞ்சிருக்கோம். வெள்ளைன்னு இருக்கு இல்லையா? கடைசி வரைக்கும் இதே கலர் மாறாமல் இப்படியே வெள்ளைன்னு கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த பாருங்கோ, இந்த ஓசை அடங்கிடுத்து. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டாச்சு. ஓசையை அடங்கி வந்துடுத்து. இதை நாம் எடுத்துடலாம். கலர் மாறாமல் வெள்ளைன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த பாருங்கோ, டேஸ்டியான செட்டிநாடு வெண்தேங்குழல் ரெடி ஆகிடுது. நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கோ. ஃபாலோ பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளைன்னு வரும். கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 6 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் உளுந்து போட்டு மிஷினில் அரைச்சின்னு வந்துருங்கோ. உளுந்தை வறுக்கணுங்கிறது இல்லை. மாவில் எந்த கலப்படமும் இல்லாமல் கேவுரு, கோதுமை மாவு, கடலை மாவு எதுவும் கலக்காமல் பார்த்துங்கோ. அதே மாதிரி மொத்த மாவுலையும் தண்ணி ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அப்பப்போ போட்டு பண்ணினேன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் முறுக்கு செவக்காது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்கோ. நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.